ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இதோ உங்களுக்கான தமிழ் 3ஆம் பருவம் இயல் 2 செய்யுள் அறநெறி சாரம். தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத் தலை. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத் தலை. இப்பாடலை இயற்றியவர் முனைப்பாடியார் ஆவார். பாருங்கள், சொல்லும் பொருளும் அறிவோம். காய்விடத்து வெறுப்பவர் இடத்து, சாற்றுங்கால் கூறும் இடத்து, சால மிகவும், தலை முதன்மை. மீண்டும் ஒரு முறை சொல்வோமா? பாருங்கள். காய்விடத்து வெறுப்பவரிடத்து, சால மிகவும், சாற்றுங்கால் கூறுமிடத்து, தலை முதன்மை. அன்பு மாணவ செல்வங்களே, எவையெல்லாம் உயர்ந்த பண்பாகும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இப்பாடல் நமக்கு என்ன பொருள் உணர்த்துகிறது என்று காண்போமா? வாருங்கள். முதலாவதாக, குற்றம் ஏற்படாமல் பேசுதல். பேசும் பொழுது யோசித்து பேச வேண்டும். யாரையும் குறை சொல்லி தெரியக்கூடாது. குற்றமில்லாத நல்ல வார்த்தைகளை, தப்பில்லாத நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இரண்டாவதாக, துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருக்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம்னு வந்துருச்சுன்னா அழுதுகிட்டு உடனே சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. கவலைப்பட்டு உட்காந்து சோர்ந்து போனால் அதுக்கு தீர்வு கிடைக்காது. அந்த துன்பத்தை எவ்வாறு நடந்தால் அத்துன்பத்திலிருந்து மீண்டு வரலாம் என்று எண்ணி அந்த துன்பத்திலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். யோசித்து எதை செய்தால் எப்படி சரியாகும் என்ற சமயோசிதமான நல்ல காரியங்களை சிந்தித்து யோசனை செய்து சிந்தித்து செயல்படுத்தினால் அந்த துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம். மூன்றாவதாக என்ன சொல்கிறது? தம்மை வெறுப்பவரிடத்தும், நம்மை வெறுப்பவர் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பகைமை பாராட்டாமல் ஒதுங்கி நல்ல பிள்ளையாக அமைதியாக இருந்துக்கணும். தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை வேண்டும். இம்மூன்றும் மனிதர்களின் உயர்ந்த வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த பண்புகளாகும் என்று அறநெறிச்சாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. இதன்படி நடந்து நாமும் நல்ல மேன்மையான பண்புள்ளவர்களாக நல்ல மனிதர்களாக வளர்வோமா? அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.